ஆமாம், அது வேற. அன்பு பெரியோர்களே, அறிவிசால் ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தொல்காப்பிய சங்கமத்திலே ஒரு அருமையான ஒரு அமர்வு. எனக்கு தெரிய பட்டிமன்றம் இதுதான் முதல் நினைக்கிறேன், இல்லைங்களையா? முதலாக ஒரு புதிய நிகழ்ச்சியாக பட்டிமன்றம், அதுவும் சிறப்பு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்திற்கு நாங்கள் இங்கே பேசுவதில் மிகவும் பெருமை அடைகின்றோம். இதில் தலைப்பிலேயே அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா கேள்வியா? கல்விக்கு பக்கத்தில் கண்ணின் போட்டார், கேள்வி பக்கத்தில் காதின் போட்டார். கண்ணால் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறது கல்வி, காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். யார் என்ன ஏதுன்னு கேட்குற கேள்வி இல்லை, காதால் கேட்டு தெரிஞ்சு கொள்வது பேர் தான் இந்த கேள்வி ஞானம் சொல்கிறார். கண்ணால் பார்த்து படிச்சுக்கிறது புத்தகம்னு வச்சுக்காங்களேன், காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு செல்ஃபோன் வச்சுக்காங்களேன். வாசிக்கலாம் என்றது புத்தகம், சிக்கலாம் என்றது செல்ஃபோன். சிக்கலாம் என்பது செல்ஃபோன். இது ரெண்டுக்கு இடையில் நடக்கிறது தான் இதனுடைய விவாதம். இதில் ஒரு இடையில் ஒரு வார்த்தை போட்டிருக்கார், பெரிதும்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா கேள்வியா? அந்த பெரிதும் எது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம் நடக்குது. கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கேள்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பட்டிமன்றத்தில். அது என்னங்க பட்டிமன்றம்? பட்டிமன்றம்னு என்ன? கவிதை பேசுனா கவிமன்றம்னு சொல்கிறோம், வழக்காடுனா நீதிமன்றம்னு சொல்கிறோம், வழக்காடு மன்றம்னு சொல்கிறோம். அது என்ன பட்டிமன்றம்? யாராவது கேள்விப்பட்டிருப்போமா, அறிந்திருப்போமா? இது கல்வியும் கேள்வியும் பற்றிய ஒரு பட்டிமன்றம் என்பதால் இது நீங்கள் செவி உணவாக சேர்ந்தாலும் சரி, இது கல்வியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எனக்கு தெரிந்த எனது ஆய்வை பட்டிமன்றம்னு இதுக்கு ஏன் பேர் வச்சாங்க? அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி முடிவு பண்ணுவாங்க, அது பாட்டிமன்றம். பாட்டிமன்றம் தான் பட்டிமன்றம் மாறிடுச்சுன்னா அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட்டின கேரளாவில் மலையாளத்தில் ஒரு வேறு மாதிரியான வார்த்தை, அது மாதிரி இதுக்கு பொருந்து வரல. அப்போ இது என்ன தான் எதுக்காக இந்த பட்டிமன்றம் பேர் வச்சாங்க? 8 பட்டி மக்கள்னு சொல்கிறாங்க, அது 8 பட்டி மக்கள். இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. என்றைக்காவது நான் பட்டிமன்றம் சொல்லியிருக்கோம் இல்லையா? பட்டிமன்றம்னு என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, யாரும் சொன்னதில்லை, கேட்டதும் இல்லை. என்னுடைய ஆய்வு பிரகாரம் இதற்கு பட்டிமன்றம் எதற்கு எப்படி பெயர் வந்தது என்னுடைய ஆய்வு தான். இது ஏற்றுக்கொள்வதும் உங்களுடையது. நீங்கள் கொஞ்சம் விழாவரவி பேசலாமே. விக்ரமாதித்தன் கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பும் அவனுடைய தம்பி கூட இருந்து வேண்டியதெல்லாம் அந்த யோசனையை சொல்லுவார். அந்த யோசனை பிரகாரம் அந்த விக்ரமாதித்தன் தீர்ப்பு சொல்லி கொண்டு இருந்தார். இந்த நேரத்தில் இந்திர லோகத்திலே ஒரு போட்டி நடந்தது. நடனத்தில் சிறந்தவள் ரம்பையா ரதியா? இதுக்கு போட்டி வைக்கணும், இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது பூலோகத்தில் விக்ரமாதித்தன் என்ற மகாராஜா இருக்கிறார். அவர் சரியான தீர்ப்பு சொல்லுவார், அவரை கூட்டி வந்தால் இங்கே அருமையான தீர்ப்பு சொல்லுவார்னு சொன்னார். உடனே அங்கே அழைப்பு வருகிறது. உடனே தம்பியிடம் கேட்கிறார். அவன் சில உபாயங்கள் சொல்லி அண்ணனை அங்கே அனுப்புகிறார். அங்கே இந்திரலோகம் செல்கிறான் விக்ரமாதித்தன். ரதியும் ரம்பையும் நடனம் ஆடுகிறார்கள். நடனம் ஆடுவதற்கு முன்பாக விக்ரமாதித்தன் ஆளுக்கு ஒரு ரோஜா பூவை கையில் கொடுத்து விடுகிறார். இதை வைத்துக்கொண்டு நடனம் ஆடுங்கள். 2 பேரும் நடனம் ஆடுகிறார்கள். நடனம் முடிகிறது. 2 பேரும் அருமையாக நடனமாடி முடிக்கிறார்கள். யார் சிறந்த நடனம் ஆடினார் என்று யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே இந்திரன் கேட்கிறான், நடனத்தில் சிறந்தவர் யார் கேட்கும்போது இவன் விக்ரமாதித்தன் சொல்கிறார், ரம்பை தான் நடனத்தில் சிறந்தவர் என்று சொல்கிறார். இருவரும் அருமையாக ஆடினார்கள், எப்படி சொன்னீர்கள் என்று இருவரும் பக்கத்தில் அழைத்து அந்த ரோஜாப்பூ கொடுத்தார்லவா கையில் வாங்கி பார்த்துவிட்டு, ரம்பையிடம் வாங்கிய அந்த பூ கசங்காமல் அப்படியே இருக்கிறது, ரதியிடம் வாங்கிய பூ கசங்கி இருக்கிறது. அந்த பூவுக்குள் ஒரு முல்லை வைத்திருந்தார். அந்த கசங்கி, அதாவது உணர்ச்சி வேகத்தில் கையை கசக்கி ஆடும்பொழுது அந்த முள் கை குத்தி விட்டது, முகபாகம் மாறிவிட்டது ரதிக்கு. அதனால் முகபாகம் மாறிவிட்டதால் ரதி இந்த நடன போட்டியில் தோற்று விட்டார். ரம்பை தான் வென்றார். உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் உண்மையாக நடனமாடினார், அதனால் ரம்பை சேர்ந்தார். உடனே அந்த இந்திரன் பார்த்து, இவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாயே, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இந்திர சிம்மாசனத்தை தருகிறார்.
அந்த இந்திர சிம்மாசனத்திலே இந்த பக்கம் 16 பதவிகள் இருக்கும், அந்த 16 படிகள் இருக்குது, இந்த பக்கம் 16 பதவிகள், இந்த பக்கம் 16, 32 பதவிகள் கொண்ட ஒரு இந்திர சிம்மாசனத்தை கையில் கொடுத்து, இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி நீ 1000 ஆண்டுகள் அரசாழ்வாய் அப்படின்னு ஒரு வார்த்தையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறார். அந்த சிம்மாசனத்துக்கு கொண்டு புலகம் வர்றார் விக்ரமாதித்தன். தம்பிக்கிட்ட சொல்கிறார், இப்படி நான் வர வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோடனே தம்பிக்கு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா ஏன்ப்பா நீ சந்தோஷப்பட வேண்டியதானே? இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு ஏதாவது வழக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 2 பேரும் கலந்து பேசி நாம் கொடுத்த ஐடியாவில் நீங்கள் வந்து டிப் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் 100 வருஷம் தான் இருப்பேன், நீங்கள் 900 வருஷம் எக்ஸ்ட்ரா எப்படி உயிரோட இருக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சேன். ஆஹாஹா, இது நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்முடைய குலதெய்வம் காளியிடம் சென்று நான் வரம் வாங்கிறேன்னு சொல்லிட்டு காளி போய் தவம் இருக்கிறார். காளிதேவி பிரசன்னமாகிறார். என்னதுக்காக எனக்காக வரவழைத்தாய் கேட்கும்போது இது மாதிரி நடந்து சொல்கிறார். அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத செஞ்சுன்னா உனக்கு அதிகமான வாழ்கிறதுக்கு நான் வரம் தருகிறேன். சரி, என்ன செய்யணும்? உங்களுடைய அண்ணன் தலையை வெட்டி எனக்கு காலையில் கொண்டு வை, அப்பொழுது உனக்கு நான் வரம் தருகிறேன் என்று. இந்த இவன் வந்து கொஞ்சம் கூட மறுக்கவே இல்லை, தயங்கவில்லை. உடனே அண்ணனிடம் சொல்கிறான். சரி, வெட்டிக்கொள் சொல்கிறான். அண்ணன் தலையை வெட்டிக்கொண்டு விக்ரமன் தலையை கொண்டு வந்து காளிதேவி கையில் வைத்து விடுகிறான். உனக்கு நான் சொன்னது செய்ய மாட்டேன்னு நினைத்தேன், ஆனால் செய்து விட்டாய். எனவே உங்கள் அண்ணன் 1000 ஆண்டுகள் கேட்டான், நான் உனக்கு 2000 ஆண்டுகள் வாழ வரம் தருகிறேன். இதை கேட்டோன்னே இவர் ரொம்ப சிரித்து விடான். எதுக்காக சிரிக்கிறாய்? ஓங்கய்யா, மேலே இருக்கிற சாமி கொடுக்குற வரமில்லை, இப்படி வெத்து வேட்டுன்னு. ஏன் எப்படி சொல்கிறேன்னு? இப்போத்தான் என் அண்ணன் வந்து 1000 ஆண்டுகள் வாழ வரம் வாங்கி வந்தான், அவன் தலை உங்கள் காலடியில், இப்படித்தானே இருக்கும் உங்கள் வரமும் என்று அவன் கேட்க, அது காளிதேவி ஒரு நாள் ஒடியா அசந்து விடுகிறார். இவ்வளோ அறிவுபூர்வமான கேள்வி கேட்டு, நாங்கள் வரம் கொடுத்தால் கொடுத்தது தான், என்ன செய்கிறாய்? இந்த தலையை கொண்டு போய் விக்ரமாதித்தன் முண்டத்தன்மையில் வை, அவன் உயிர் பெற்று வருவான், அவன் 1000 ஆண்டுகள் வாழ்வான் என்று. சரி, உடனே சொல்கிறார், உனக்கு 2000 ஆண்டுகள், உங்கள் அண்ணனுக்கு 1000 ஆண்டு கொடுத்ததான். அண்ணன் தலையை கொண்டு போய் அங்கே வைக்கிறான், அவன் உயிர் பெற்றுகிறான். இவன் சொல்கிறான், என் காளியிடம் நான் 2000 ஆண்டுகள் வரம் வாங்கி வந்தேன். இதை கேட்டோடனே அண்ணனுக்கு தலை கவிழ்ந்து விடுகிறார். ஏன்னா இது சந்தோஷமான சமாச்சாரம் தானே. 1000 ஆண்டுகள் 2 பேர் சமமாக இருப்போம், மேற்கொண்டு 1000 ஆண்டுகள் நீ மட்டும் தனியாக இருப்பாயே, நான் என்ன செய்வேன்? அப்பொழுது இவன் ஒரு உபாயம் சொல்கிறான். அண்ணா, கொலைப்படாதே, இந்திரன் உனக்கு இந்த சிம்மாசனம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தார்? இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி 1000 ஆண்டுகள் அரசாள்வாய் என்று தான் சொன்னார். ஒன்று செய், இந்த சிம்மாசனத்தில் 6 மாதம் உட்கார்ந்து அரசாள், மீதி 6 மாதத்துக்கு காட்டுக்கு சென்று விடு. அப்போது 6 மாதம் 1 வருஷம் ஆகிவிடுகிறது. அப்போது 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் ஆகிறது, இருவருமே 2000 ஆண்டுகள் வாழலாம் என்று ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அருமையான இந்த விளக்கம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொன்னவனுடைய பெயர் தான் பட்டி. விக்ரமாதித்தன் தம்பியின் பெயர் பட்டி. விக்ரமாதித்தன் அரசன், பட்டி என்பவன் மந்திரி. விக்ரமாதித்தன் பட்டி என்று சொல்லவில்லை, பட்டி விக்ரமாதித்தன் என்று தான் சொன்னார். அரசனாக இருந்தாலும் கூட, இவன் மந்திரியாக இருந்தாலும் கூட, அண்ணனாக இருந்தாலும் இவன் தம்பியாக இருந்தாலும் கூட பட்டி விக்ரமாதித்தன் சொன்னான். நான் பட்டி விக்ரமாதித்தன் சொல்லக்கூடிய தீர்ப்பு மிகவும் நேர்மையாக இருக்கும், முறையாக இருக்கும். அந்த தீர்ப்பு தான் இது போன்ற விவாதங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய தீர்ப்பு. பட்டிமன்றத்தை விக்ரமாதித்தன் சொன்ன தீர்ப்பு எப்படி மறுக்க முடியாமல் இருக்குமோ, அது மாதிரி இந்த மன்றத்தை சொல்லக்கூடிய தீர்ப்பும் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த மன்றத்தை பட்டிமன்றம் என்று வைத்திருப்பார்கள். அப்படின்றது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி தான். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாமல் விட்டுவிடலாம். சரி, இப்பொழுது நேரம் கலந்து விட்டபடியால் தலைப்புக்கு வந்து விடுவோம். அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா கண், கேள்வியா காது. இந்த சமாச்சாரத்துக்குள்ளே நான் பேச போகிறதில்ல. ஏன்னா நான் சொல்லி அவங்க ஏதோ சிலதெல்லாம் சொல்ல நினச்சிருந்துருப்பாங்க, அதை நான் முன்கூட்டி சொல்ல தயாராக இல்லை. அவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டுறீங்களோ அதை கொண்டு என்னுடைய தீர்ப்பு அமையும். இது நான் எதுவும் முடிவு பண்ணுறதில்லை. அவங்க பேசும்போது ரசிப்பீங்க, கை தட்டியிருப்பீங்க, அதை வச்சு என்னுடைய தீர்ப்பு எப்படி அமையுன்றதை நான் சொல்ல போகிறேன். இப்பொழுது பட்டிமன்றத்தை துவங்கலாம். பட்டிமன்றத்தை அறிமுகம் எதுவும் செய்துவிட்ட காரணத்தினால் நான் அது மேற்கொண்டு அதையும் சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அறிவுடைமைக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்வியே என்ற அணியினுடைய தலைவர் எழுத்து சித்தர் 1000 சிறுகதைக்கு மேல் எழுதிய தொடங்குவதற்கு முன்பு அந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறது. அந்த நாட்டாமையாக விளங்கக்கூடிய மூப்பை ராமலிங்கன் அண்ணா அவர்களுக்கு தலைவர், இந்த விழா தலைவர் தங்கவேல் அண்ணா சிறப்பு செய்கிறார்.
மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா, நன்றியா. அடுத்து அதில் பங்கு கொள்ளக்கூடிய கல்வியே என்ற அணியிலே பேசக்கூடிய அணித்தலைவர் முகில் தினகரன் அவர்களுக்கு நானே தலைவருக்கு தலைவர் அவ்வளோ உயரமாக இருக்கும் வசந்தவாசனுடைய தலைவர் அவர் தலைவர். இது நீங்க உயர்மட்ட குழு, உயர்மட்ட குழுவினுடைய தலைவர் உயரமாக இருக்காருல்ல அதான். அம்மா நீங்க குணசுந்தரி அம்மா அவர்களுக்கு முனைவர் பாலசரஸ்வதி அம்மா சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தது கேள்வியே என்ற அணியின் தலைவராக இருக்கக்கூடிய வாங்க லட்சுமணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சண்முகம் வழக்கறிஞர் நீங்கள் ஆரோக்கியமாக வாங்க. இப்பொழுது கல்வியே என்ற அணிக்கு தலைவராக விளங்கக்கூடிய நளின பேச்சுக்காரர் 1000 சிறுகதைக்கு மேல் எழுதியிருக்கிறார். எழுதக்கூடிய நாவல் 200ஐ தொடப்போகிறது. திகில் தினகரன் என்று தான் இவரை நான் கூப்பிடுவோம். மிகில் தினகரன் அல்ல, திகில் தினகரன். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும். ஐயா வாங்க, உங்களுடைய கருத்தை தாங்க. தமிழை நேசித்து, அந்த தமிழை வாசித்து, தமிழையே சுவாசித்து, தமிழிடம் யாசித்து, தமிழாய் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் மைந்தனின் தமிழ் வணக்கம். அருமையான ஒரு தலைப்பினை நமது காளியப்பன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா கேள்வியா? இதை கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா கண்ணா காதா? கண்ணை நோண்டிக்கிறீங்களா இல்லை காதை நோண்டிக்கிறீங்களா? அதாவது அறிவுடைமைக்கு நிச்சயமாக, உறுதியாக, இறுதியாக, அறுதியாக, அழுத்தம் திருத்தமாக காரணம் கல்வியுடைமையே என்று நடுவர் நாட்டாமை அவர்கள் தீர்ப்பு கூறுவார். அதுக்காக தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். சரி, நான் ஆரம்பத்தில் இலக்கியத்திலிருந்தே வரேன். கல் என்னும் சொல் அதற்கு வேறு சொல்லாக கொண்டு வந்தது தான் கல்வி. கல் என்ற சொல்லை வேறு சொல்லாக கொண்டு வந்தது தான் கல்வி. சரி, கல்னா என்ன? கல் என்றால் வெட்டி எடு, அகழ்ந்து நோக்கு, தோண்டி எடு, பயில் பயில். ஆக இதையெல்லாம் சேர்த்து தான் கல் என்று போட்டு கூட வீ போட்டு கல்வி என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்மிடம் உள்ள அறியாமையை அகற்றி, ஐயா நல்லா கேட்டுக்கங்க தலைவரே, நம்மிடம் உள்ள அறியாமையை அகற்றி அறிவை புகுத்துவதற்கு பயன்படுத்துவதுதான் கல்வி. உங்ககிட்ட இல்லாத அந்த நம்ம இல்லாத, அதாவது நம்மிடம் உள்ள அறியாமைகளை அகற்றி அறிவை புகுத்துவதற்கு உபயோகமாக இருப்பதுதான் கல்வி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஐயா நீங்க கேள்வியா, ஆங்கிலத்தில் ஒரு பெரியவர் சொல்லுவார், ரீடிங் மேக்ஸ் கம்ப்ளீட் மேன். ஒரு மனிதனை கம்ப்ளீட் மேன் ஆகிறது ரீடிங். படித்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் முழு மனிதன் ஆவான்னு ஒரு ஆங்கில பேரறிஞர் சொல்லியிருக்காரு. சரி,
நம்ம கிட்ட இருந்து வந்தோம்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்றாரா, உற்றுளி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றல் நிலை முனியாது கற்றல் வேண்டும். சரி, அதிவீர ராமபாண்டியர் என்ன சொல்றாருன்னா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. இன்னைக்கு நிறைய பேர் காலேஜுக்கு பணம் கட்டுறதுக்கு அதான் செய்யறாங்கன்னா அது ஒரு வேளை அந்த காலத்துலேயே அவர் தெரிஞ்சு செஞ்சுட்டார் போல இருக்கு. ஔவையார் என்ன சொல்றாருன்னா, ஒரு வனாந்தர பகுதியில் ஔவையார் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இங்கே இருக்கிற மரங்கள்லேயே நல்ல மரம் எது